எருசலேம் நகரம், பரிசுத்த புதிய எருசலேம், தேவனுடைய நகரம், தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நகரம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 27வது வசனத்தின் பின்பாகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபங்களிலே சுவிசேஷ விஷயத்திலே என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது என்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுகிறவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசுவை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் வேதத்தில் உள்ள காரியங்களை எடுத்து உரைப்பவர்களை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய புஸ்தகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயர்களை எழுதி வைத்து ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் புதிய எருசலேம் நகரத்திற்குள்ளும் தேவனுடைய ராஜ்யத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் அவர்கள் பிரவேசிப்பார்கள். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டுவதற்கு நாம் தேவனுடைய ஊழியத்திற்கென்று தேவனுடைய நாமத்திற்கென்று பிரயாசம் எடுக்க வேண்டும். எப்படி நம்முடைய தொழிலை கட்டுவதற்கு, நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு, இந்த உலகத்திலே நாம் வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று எவ்வளவு பிரயாசங்களை நாம் எடுக்கின்றோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக பிரயாசங்களை எடுக்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்று எந்தெந்தைக்கும் புதிய எருசலேம் நகரத்திலே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.